பொதுவாகவே இந்த உலகத்தோட நியதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அது கட்டாயமாக நமக்கு திரும்ப வரும். அது பூமரங்க மாதிரி நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, இல்லை கெட்டது செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். இதுதான் இந்த உலகத்தோட நியதியாக இருக்குது. அதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் எல்லாருமே பிரதானமாக விவசாய தொழில் தான் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதில் முக்கியமாக 2 விவசாயிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிலங்கள் இருந்துச்சு. அந்த நிலத்தில் தினமும் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கான வருமானம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை கிடையாது. அவங்க என்னென்ன விளைவிக்கிறாங்களோ அதையே அவங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் மற்ற பொருட்களுக்கு, அதாவது அவங்க துணிமணி வாங்குறது இல்லை வேறு சில செலவுகளுக்கு அவங்கக்கிட்ட சரியானபடி காசே இருக்காது. அதனால் எப்போவுமே வறுமையிலே வாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போது 2 விவசாயிகளுக்குமே முதுமை அடைஞ்சிட்டாங்க. ஒரே சமயத்தில் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்போது இறந்து போன 2 பேருமே கடவுள்கிட்ட போகிறாங்க. கடவுள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கிட்டையும் ஒரு பொதுவான ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இவ்வளோ காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. இப்போது அடுத்த பிறவிக்கு நீங்கள் போக வேண்டியிருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய போன பிறவியில் என்னத்தை மிஸ் பண்ணீங்களோ, அதாவது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது எதுவுமே நடந்திருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஆசையை அடுத்த பிறவியில் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. இப்போ அந்த 2 விவசாயிகளில் முதல் விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, கடவுளே, நான் என்னுடைய வாழ்க்கையில் வறுமையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் விவசாயியாக இருக்கிறேன். நான் நிறைய விளைபொருட்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணாலுமே என்னுடைய குடும்பம் வறுமையில் தான் வாடிக்கிட்டு இருந்துச்சு. நான் எல்லா பொருட்களை விளைவிச்சு எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்கிட்ட எந்த ஒரு காசுமே கையில் நிற்கவே இல்லை. அதனாலேயே எனக்கு இது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்காத விஷயமா மாறிடுச்சு. நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய அடுத்த பிறவியில் நான் யாருக்குமே எதுவுமே கொடுக்கக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிறவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி கேட்குறாரு. இப்போ அவர் கேட்டது கடவுளுக்கு நியாயமாக பட்டுச்சு. சரிப்பா, நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி உன்னுடைய அடுத்த பிறவி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அடுத்தது 2வது விவசாயிக்கிட்டையுமே அதே கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளே, நீங்கள் எனக்கு போன முறை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிறவியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்களோட பசியை போக்குற ஒரு உன்னதமான ஒரு தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப மனநிறைவோடு வாழ்ந்துக்கிட்டு வந்தேன். எங்கிட்ட யாரெல்லாம் என்ன கேட்டாலுமே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. உடனே கடவுளுமே, சொல்லுங்கப்பா என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த 2வது விவசாயி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை கடவுளே, போன பிறவியில் நிறைய மக்கள் எங்கிட்ட சாப்பாடு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாப்பாடையுமே எங்களுக்கு போதுமானதை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே தானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னென்னா, ஒரு சில நாட்கள் எங்ககிட்ட சாப்பாடே இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் பசியோடு நிறைய பேர் சாப்பாடு கேட்பாங்க. எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தண்ணி மட்டும்தான் கொடுத்து அனுப்பி விடுவேன். அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் யார் எங்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, அதை நிறைவேற்றுற மாதிரி ஒரு பிறவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. உடனே கடவுளுமே சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா, நீ சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. நீ என்ன மாதிரி எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி உனக்கு இந்த பிறவி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியுமே அனுப்பி விட்டுறாரு. இப்போது அடுத்த ஒரு சில வருடங்கள் கழித்து 2 பேருமே இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்காங்க. இப்போது 2 பேரோட பிறவியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நேருக்கு மாறாக இருக்குது. இப்போ முதல் விவசாயி கேட்டார் பார்த்தீங்களா, எல்லாருமே எனக்கு கொடுக்கணும், நான் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மனிதரை ஒரு பிச்சைக்காரராக கடவுள் படைச்சிட்டாரு. இப்போ அந்த பிச்சைக்காரர் மற்ற யாருக்கிட்டையுமே எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. ஆனால் மற்ற எல்லாருமே அவங்களால முடிஞ்சது சாப்பாடாகட்டும் இல்லை பணமாகட்டும் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ அந்த விவசாயி ஆசைப்பட்டது போலவே அவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். ஆனால் மற்றவங்க அவருக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 2வது விவசாயி அவரை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிட்டார். அவர்கிட்ட இப்போது நிறைய செல்வங்கள் கொட்டி கிடக்குது.
யாரெல்லாம் உதவின்னு கேட்குறாங்களோ எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பாடாகட்டும், இல்லை பண உதவி ஆகட்டும், இந்த மாதிரி எந்த உதவி கேட்டாலுமே எதுக்குமே தயங்காமல் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுபோல் இந்த 2 விவசாயிகளோட வாழ்க்கையுமே மாறிடுச்சு. ஆனால் அவர் எதிர்பார்த்தது வேறு, அங்கே நடந்தது வேறு. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. முதல் விஷயம், நாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். அதுவும் ஒரு சில சமயங்களில் பல மடங்கு ஒரு நல்ல விஷயமாக கூட உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு என்றைக்குமே யோசிக்காதீங்க. உண்மையிலேயே அந்த உதவிக்கு அந்த மனிதர்கள் தகுதியானவர்களா அப்படின்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் உண்மையிலேயே தகுதியானவர்கள், யார் உண்மையிலேயே அந்த உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பல இடங்களில் பலவிதமான மனிதர்கள் மற்ற எல்லாரையுமே ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருக்கிற காசுகளெல்லாம் அபகரிக்கிற ஒரே நோக்கத்தோட பலவிதமான வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. யார் உண்மையிலே உதவி தேவைப்படுமோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.